Dear students, last class we discussed என்ன டிஸ்கஸ் பண்ண பாருங்க forfeiture of shares பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். பட் இந்த ப்ராப்ளம் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதோ சேம் forfeiture of shares, ஆனால் போன வாட்டி கால்ஸ் அமௌண்ட் மட்டும்தான் இந்த ஷேர் ஹோல்டர் பே பண்ண விட்டார். பட் இந்த வாட்டி இந்த ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னோட அலாட்மெண்ட் ஸ்டேஜ்லேயே, அதாவது அப்ளை பண்ணும்போது எல்லாரும் அப்ளை பண்ணுறாங்க, எல்லா ஷேர்ஸுமே அலாட் பண்ணிடுவாங்க. அலாட் பண்ண பிறகு அலாட்மெண்ட் பேமெண்ட் கேட்பாங்க. இந்த அலாட்மெண்ட்டில் நீங்கள் பே பண்ணணும் அமௌண்ட்டு அப்படின்னு கேட்கும்போது அந்த கன்சர்ன் ஷேரோடர் என்ன பண்ணுறாருன்னா அலாட்மெண்ட்லேயே பே பண்ணல. அப்புறம் அலாட்மெண்ட்லேயும் பே பண்ணல, ஃபர்ஸ்ட் கால்லையும் பே பண்ண விட்டுட்டு இருக்காரு. இப்போ இந்த கொஷின் என்னன்றது உங்களுக்கு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் சொல்யூஷன் பண்ணுங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கும். என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா லக்ஷித் யார் அப்படின்னா இஸ் த ஷேர் ஹோல்டர். லக்ஷித் இஸ் த ஷேர் ஹோல்டர், இஸ் நாட் த கம்பெனி. சரிங்களா? லக்ஷித் என்ற ஷேர் ஹோல்டர் ஹோல்டிங் 50 ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு ஷேரோட ரேட் என்ன பாருங்க, 10 ஈச்சா. On which he paid ₹2 on application. அப்போ அந்த 10 ரூபாயில் அப்ளிகேஷன் 2 ரூபா பே பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ₹2 பே பண்ணியிருக்காரு. பட் குட் நாட் பே. அப்போ என்னென்ன பே பண்ண மறந்துட்டாருன்னா குட் நாட் பே ₹4 ஆன் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, அலாட்மெண்ட்டில் பே பண்ண விட்டாருங்களா. ₹2 ஆன் எது மேலே பே பண்ண பாருங்க, ஃபர்ஸ்ட் காலில் பே பண்ண மறந்துட்டாரு. அப்போ டைரக்டர்ஸ் forfeited the shares after first call. அப்போ டைரக்டர்ஸ் வந்து தன்னோட ஃபர்ஸ்ட் கால் முடிஞ்ச பிறகுமே உடனே அந்த ஷேரை என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, அங்கே forfeit பண்ணிட்டாங்க. அப்போது நீங்கள் என்ன ஸ்டேஜ் போகல, ஃபைனல் கால் போகல அப்படின்றது எதை வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ₹2 சொல்லியிருக்காங்களா. ஓகே, அப்ளிகேஷன் 2 சொல்லியிருக்காங்க, 2 போட்டேன். அலாட்மெண்ட் என்ன பாருங்கள், 4 சொல்லியிருக்காங்க, 4 போட்டேன். ஃபர்ஸ்ட் காலில் ₹2. எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருந்தாரு, 50 ஷேர்ஸ் ஆஃப் ₹10 each. ஆக்சுவலி ஃபேஸ் வேல்யூ 10 இல்லைங்களா. அப்போது இந்த 10 என்ன, இந்த 3மே கூட்டினா நம்மளுக்கு என்ன வருது பாருங்க, ₹8 தான் வருது. அப்போது 8 வருதுங்கன்னா இன்னும் அவங்க எந்த ஸ்டேஜ் போகவே இல்லை, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் ஸ்டேஜ் போகவே இல்லை. அப்போ செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் கால் முடிஞ்ச கையோட இந்த ஷேர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாருங்கள், forfeit பண்ணிட்டாங்க. அப்போது இங்கே இந்த 8 இருக்கு இல்லைங்களா, இந்த 8ஓட பேர் என்ன அப்படின்னா இந்த 8 அப்படின்றது திஸ் இஸ் கால்ட் அப்னா இது வரைக்கும் அவங்க கால்ட் அப் பண்ணது எவ்வளோ தான் கால்ட் அப் பண்ணியிருக்காங்க பாருங்கள், கால்ட் அப் பர் ஷேர். அப்போ ஒரு ஷேரு எவ்வளோ கால்ட் அப் பண்ணியிருக்காங்க, ₹8 தான் கால்ட் அப் பண்ணியிருக்காங்க. அப்போது எதுக்காக இந்த ₹8 அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு ரீசன் இருக்குது. நான் பார்த்துக்கோங்க, இவர் என்ன பண்ணியிருக்காங்க, அப்ளிகேஷன் பே பண்ணியிருக்காரு. பட் he failed to pay the allotment money and first call money. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், forfeited sharesனால் இந்த 2 வார்த்தையும் டிஃபால்ட்டாக வந்துடும். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு forfeited shares இருக்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. எந்த forfeiture என்ட்ரியாக இருந்தாலும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலும் forfeited sharesம் டிஃபால்ட்டாக வந்துடும். நீங்கள் எது மேலே பணம் வரல, போன வாட்டி என்ன மேலே வரல பாருங்கள், கால்ஸ் மட்டும்தான் வரல. அப்போ நீங்கள் கால்ஸ் மட்டும்தான் போட்டுருக்கோம். பட் இந்த வாட்டி எது பே பண்ண பாருங்கள், அலாட்மெண்ட்டும் பே பண்ணல, ஃபர்ஸ்ட் காலும் பே பண்ணல. என்ன பே பண்ணல பாருங்கள், அலாட்மெண்ட்டும் பே பண்ணல, ஃபர்ஸ்ட் காலும் பே பண்ணல. அப்போ அலாட்மெண்ட் ரேட் என்ன பாருங்கள், ₹4. ஃபர்ஸ்ட் கால் ரேட் என்ன பாருங்கள், ₹2. ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலி நான் சொன்னேன், இங்கே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னாலே நான் ஃபேஸ் வேல்யூ தான் போகணும்னு சொன்னேன். ஃபேஸ் வேல்யூனா ஃபுல்லாமே இந்த ₹10 ஷேரை ₹10 ஃபுல்லாக கால்ட் அப் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ அங்கே ஃபேஸ் வேல்யூ தான் போகும். பட் இங்கே எந்த ஸ்டேஜோட அந்த ஷேரை கேன்சல் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் கால் அலாட்மெண்ட் டைம் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் கால் டைம் கொடுத்துருக்காங்க. இவர் கையில் இந்த வரலன்னு தெரிஞ்சவங்க ஃபைனல் கால் இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணல, ஃபர்ஸ்ட் கால் முடிஞ்சவொடனே கேன்சல் பண்ணுறாங்க. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் தான் ஃபேஸ் வேல்யூ தான் போகணும். ஃபேஸ் வேல்யூ என்ன பாருங்கள், 10. பட் இன் கேஸ் ஆஃப் இங்கே கால்ட் அப் பண்ண அமௌண்ட்டு இதை விட கம்மியாக இருந்ததுன்னா ₹10 ஷேரை ₹10 கால்ட் அப் பண்ணிட்டா ₹10 தான் போட்டிருக்கு. பட் ₹10 ஷேரில் எவ்வளோ தான் கால்ட் அப் பண்ணியிருக்காங்க, ₹8 தான் கால்ட் அப் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் இங்கே எவ்வளோ தான் போடணும் பாருங்கள், ₹8 தான் போடணும். அப்போ ₹8 எதை கட்ட தவறிட்டாங்க, ₹4 ₹2 அலாட்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் கால் கட்ட தவறிட்டாங்க. பட் அப்ளிகேஷன் கட்டியிருக்காங்க. அப்போ அப்ளிகேஷன் கட்டினதால அப்ளிகேஷன் காஸ்ட்டு அந்த ₹2 இருக்கு இல்லையா, அந்த ₹2 வந்து யாருக்கு கெயின் பாருங்கள், கம்பெனிக்கு கெயின். இந்த ₹2 வந்து தரமாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருந்தார் அவர், லக்ஷித்து 50 ஷேர்ஸ் வாங்கிட்டார். ஸோ 50. அப்போ எல்லா ஸ்டேஜ்லையும் என்ன போடுறீங்க, 50 50 50 இன்ட்டு. ஓகேங்களா? அப்போ 50 × 8ன்றது என்ன பாருங்கள், இந்த கால்ட பாருங்கள். அப்போ 50 × 8 என்ன பாருங்கள், 5 × 400 வருதுங்களா. அப்போது ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் 50 × 4 என்ன பாருங்கள்,
200 வருது. அதுக்கடுத்தது என்ன பாருங்க, ஷேர் ஃபர்ஸ்ட் கால் 50 into 2 என்ன பாருங்க 100. ஸோ what is the balance இஃபிகா? நீங்கள் பேலன்ஸ் இஃபியர்னு பார்த்தீங்கன்னா 400 minus 300 100ன்னு வரும். இல்லைன்னா என்ன பண்ணலாம், 8 rupees minus 4 plus 2 6, அப்போ 8 minus 6 2 rupees வரும். இப்படியும் போகலாம், உங்களோட கம்ஃபர்டபுள். பட் இந்த 50 shares இந்த 2 rupees forfeited gain. ஏன்னா forfeited shares கிரெடிட்டில் காமிக்கிறது இல்லையா கெயின். அந்த 2 rupees என்ன பாருங்க, இந்த கட்டின அப்ளிகேஷனும் கம்பெனி ரீஃபண்ட் பண்ணாது, கம்பெனி டேக் அவுட் பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த 50 ஷேரையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. எதுனால அலாட்மெண்ட்டில் 4 ரூபா கட்டல, 2 ரூபா ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல் கால் கட்டல. இந்த என்ட்ரியில் டிஃபால்ட்டாக இந்த 2 வார்த்தையும் வந்துடுங்க, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் forfeited. அப்போ இந்த ஸ்டேஜ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, எது மேலே பணம் வரலையும் அந்த பணம் வராத அந்த ஸ்டேஜஸ் தான் இங்கே கணக்கு காமிக்கும். ஓகேங்களா? இதுலேயும் எதோட நிறுத்திட்டான் பாருங்க, கிவ் ஜர்னல் என்ட்ரி ஃபார் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, forfeiture of shares. அப்போ வெறும் forfeited shares மட்டும் என்ட்ரி போட்டால் போதும். அது என்னென்ன என்ட்ரி போட தேவையில்லை, ரீஇஷ்யூ என்ட்ரியும் போட தேவையில்லை, இதுவும் போட தேவையில்லை, கெயின் ஆன் forfeiture போட தேவையில்லை. எப்போ ரீஇஷ்யூடுன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்களோ இதில் எந்த மாற்றமும் இருக்காது, பேங்க் டிஃபால்ட்டாக வந்துடும். இந்த forfeited shares இங்கே கிரெடிட் இருக்கா, அது டெபிட் வந்துடும். இங்கே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டெபிட் இருக்கா, அது கிரெடிட் ஆகும். இந்த 3 வார்த்தையில் மாற்றம் இருக்காது. அதே மாதிரி இந்த லாஸ்ட் என்ட்ரியும் மாற்றம் இருக்காது. அப்போ இது ரெண்டுத்தையும் இருக்குங்க. இது இப்போதைக்கு forfeitedனு கேட்டிருக்குங்க. forfeited போது போன ப்ராப்ளத்துக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும் ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் நடுவில் ஆட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அலாட்மெண்ட்லேயே பே பண்ணல, ஃபர்ஸ்ட் கால்லையும் பே பண்ணல. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னா ஃபேஸ் வேல்யூ தான் வரும். ஃபேஸ் வேல்யூ எப்போ வரும், 10 ரூபா ஷேர் ஃபுல் ஸ்டேஜும் கேட்டு அது 10 ரூபான்னு டோட்டல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபேஸ் வேல்யூ தான் வரும். பட் டில் டேட் எவ்வளோ தான் கால்டர் பண்ணியிருக்காங்க, 10 ரூபாவில் 8 ரூபா தான் கால்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 8 ரூபாய்க்கு தான் மதிப்பு போட்டேன். ஸோ இப்போ forfeited shares உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், forfeited sharesன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.